கிரிக்கெட்டில் மட்டும் வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் இங்கிலாந்தின் தெருக்களில் சிக்கன் விற்றுக் கொண்டே இருப்பேன். இன்று உலகமே பாராட்டி வழி அனுப்பி வைக்கும் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் மொயின் அலி கூறிய வார்த்தைகள் தான் இவை. அப்படியான ஒரு ஏழ்மையிலும் அடக்குமுறையிலும் இருந்து மீண்டு வந்தவர்தான் மொயின் அலி. இங்கிலாந்து நாட்டிற்காக விளையாடினாலும் மொயின் அலி உண்மையில் பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்டவர். மொயின் அலியை பற்றி கூறுவதற்கு முன்பாக அவரது தந்தை முனீர் அலியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சிறு வயதில் இருந்தே அடக்குமுறைகள், ஏழ்மை என வளர்ந்த அந்த கால் டாக்ஸி ஓட்டுநர் சபதம் ஒன்றை எடுத்தார். நான் பட்ட எந்த கொடுமைகளையும் எனது குழந்தைகள் பிறந்தால் சந்திக்க கூடாது, அவர்களுக்கு பிடித்தவற்றை சுதந்திரமாக செய்ய வேண்டும் என்ற உறுதிமொழியை ஏற்றார். அந்த சத்தியத்தின் உருவமாகத்தான் இன்று மொயின் அலி உச்சத்தில் இருக்கிறார். கடும் வறுமையிலும் பள்ளி படிப்பை மொயின் விட்டுவிடவில்லை. தெருக்களில் சிக்கன்களை விற்றுக்கொண்டே படித்திருக்கிறார். வெறும் வெள்ளரிக்காய் சாண்ட்விச்சுகளை மட்டுமே உண்டு பல நாட்கள் உயிர் வாழ்ந்த காலமும் அவருக்கு இருக்கிறது. இப்படி இருந்த மொயினிடம் அவரது தந்தை ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறார். அதாவது 13வது வயதில் இருந்து தொடர்ச்சியாக 2 ஆண்டுகள் கிரிக்கெட்டிற்காக மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும் என்றும், நண்பர்கள், உணவு என எதிலும் தடுமாறக்கூடாது என்றும் சத்தியம் வாங்கி இருக்கிறார். அதனை மொயினும் சரியாக பயன்படுத்திக் கொண்டுள்ளார். அதன் விளைவாக இங்கிலாந்தின் வவிக்ஷயர் அணிக்காக விளையாடும் வாய்ப்பு அவருக்கு 15 வயதில் கிடைக்கிறது. அந்த வயதிலேயே ஒரே T20 போட்டியில் 176 ரன்களை அடித்து தனக்கு கிரிக்கெட் இயற்கையாகவே வரும் என்பதை காட்டினார். இது IPL-இல் கிறிஸ் கெயில் அடித்த அதிகபட்ச ஸ்கோரான 175 ரன்களை விட அதிகமாகும். இப்படி கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பிலும் தனது பவுலிங் மற்றும் பேட்டிங் திறமைகளை காட்டி முன்னேறிக் கொண்டே இருந்திருக்கிறார். இதனால் 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை அணியை வழிநடத்தும் வாய்ப்பே மொயினுக்கு கிடைத்தது. அதிலும் சிறப்பாக செயல்பட்டு அரையிறுதி வரை அழைத்துச் சென்றார். பொதுவாக கிரிக்கெட் வீரர்களுக்கு முதலில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தான் வாய்ப்பு கிடைக்கும். அங்கிருந்து T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் அணிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் மொயின் அலிக்கு முதலில் ஒருநாள் கிரிக்கெட் அணியில் தான் வாய்ப்பு கிடைத்தது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான போட்டியில் அறிமுகமானார். முதல் போட்டியிலேயே அவருக்கு ஓபனிங் இறங்கும் வாய்ப்பை கொடுத்தார் அப்போதைய கேப்டன் பிராட். அதனை நன்கு பயன்படுத்திக் கொண்டு பேட்டிங்கில் 44 ரன்கள், பவுலிங்கில் 1 விக்கெட் என்று எடுத்து அசத்தினார். இதைத் தொடர்ந்து T20 கிரிக்கெட், டெஸ்ட் கிரிக்கெட் என அதே ஆண்டில் நுழைந்து சர்வதேச அளவில் கவனம் ஈர்த்தார். இதையெல்லாம் விட அவரை உலகம் முழுக்க ஒரு சிறந்த மனிதராக காட்டியதும் அதே 2014ஆம் ஆண்டுதான். அப்போது பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்தன. இந்தியாவுடன் நடந்த டெஸ்ட் போட்டியின் போது தனது கையில் சேவ் பாலஸ்தீன், சேவ் காசா என்ற வாசகங்கள் அடங்கிய பேண்டை மாட்டிக்கொண்டு விளையாடினார். ICCயின் விதிமுறைகளின்படி எந்த அரசியல், மத, புரட்சி சம்பந்தமான வாசகங்களை அனுமதியின்றி போட்டிக்குள் கொண்டு வரக்கூடாது. எனினும் அதற்கு வருத்தம் தெரிவிக்க மறுத்து தனது முடிவில் தைரியமாக நின்றார் மொயின். தன்னை தடை செய்தாலும் பரவாயில்லை எனும் அளவிற்கு அவரது முடிவு உறுதியாக இருந்ததால் உலக மக்களின் ஆதரவு அவருக்கு கிடைத்தது. மொயினின் நல்ல குணத்தை IPL மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மதுபானங்களின் விளம்பரங்கள் இடம்பெற்றிருக்கும். தன்னால் அதனை அணிய முடியாது என கூறி சம்பளத்தையே விட்டுக் கொடுத்தவர். டாப் ஆர்டரில் தொடர்ச்சியாக ரன் குவிக்கும் பேட்ஸ்மேன், அணிக்கு தேவையான நேரங்களில் விக்கெட் எடுக்கும் ஸ்பின்னர் என இங்கிலாந்தின் ஆகச்சிறந்த வீரனான மொயின் அலி பல சாதனைகளுக்கும் சொந்தக்காரர். கிரிக்கெட்டின் தாய்நாடாக இங்கிலாந்து இருந்தாலும் 1938க்கு பிறகு டெஸ்டில் ஒரு ஹாட்ரிக் விக்கெட்டுகளை கூட எடுத்தது இல்லை. அதனை 2017இல் முதலில் சாத்தியப்படுத்தியது மொயின் அலிதான். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் டீன் எல்கர், ரபாடா, மோர்னே மார்க்கல் என அடுத்தடுத்து வீழ்த்தினார். இங்கிலாந்து அணிக்காக T20 கிரிக்கெட்டில் அதிவேகமாக அரை சதம் அடித்தவர் மொயின் அலிதான். வெறும் 16 பந்துகளில் அரை சதம் கடந்தார். T20 கிரிக்கெட்டில் 92 போட்டிகளில் விளையாடி 1229 ரன்களும் 51 விக்கெட்டுகளையும் எடுத்திருக்கிறார். இவரை தவிர வேறு எந்த ஆல்ரவுண்டரும் 1000 ரன்கள் மற்றும் 50 விக்கெட்டுகளை கைப்பற்றியதே இல்லை. இப்படிப்பட்ட வீரர் தான் தற்போது சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். இதுவரை 68 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 3094 ரன்களும் 204 விக்கெட்டுகளும் எடுத்திருக்கிறார். ஒரு நாள் போட்டிகளில் 2355 ரன்களும் 111 விக்கெட்டுகளும் இவர் வசம் சேர்ந்திருக்கின்றன. இவரின் கணக்குகள் IPL-இல் தொடரும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் கிரிக்கெட் மீது காதல் என்றால்
மற்றொரு புறம் கடவுள் நம்பிக்கையிலும் மொயின் அலி உயர்ந்தவர் என்றுதான் கூற வேண்டும். எந்த அளவிற்கு என்றால், மசூதிகளில் இருக்கும் கழிவறைகளை சுத்தம் செய்து இறைவனுக்கு சேவை செய்வதே ஓய்வுக்கு பிறகு தனது கடமையாக வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல், மற்ற கிரிக்கெட் வீரர்களை போன்று பெரிய முதலீடுகள் இல்லாமல் ஒரு சாதாரண உணவுக் கடையை நடத்த வேண்டும் என கூறியிருக்கிறார். ஏழ்மையில் வளர்ந்த மொயின் எவ்வளவு உச்சத்திற்கு சென்ற போதும் மனித ஒற்றுமை, மனித ஒழுக்கம் ஆகியவற்றை மறக்கவில்லை. இது உலகின் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் சொல்லிக் கொடுக்கும் பாடம்.